சட்டமன்ற நடவடிக்கைகளை பல காலமாக பல தசாப்தங்களாக உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களில் ஒருவர் தான் திரு துரை கருணா. திரு துரை கருணா நம்மோடு இணைந்திருக்கின்றார். ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் நிறைய புதிய சுவாரஸ்யங்களை பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு மேபி 91 நினைவுபடுத்தியிருக்கலாம், இல்லை நீங்கள் அதற்கெல்லாம் முன்னாடி சட்டமன்றத்தை பார்த்துருப்பீங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் வென்று வந்த போது நிறைய இளையவர்கள் வந்தாங்க. அந்த நினைவு, அந்த டேஜாவு மூமெண்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம். 91 செல்வி ஜெயலலிதாவோட கூட நிறைய புதியவர்கள் வென்று வந்தாங்க. இந்த சட்டமன்ற மரபுகள் அணுகுவது அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு ப்ரிசைஸான விஷயம். மூத்தவர்கள் இளையவர்களுக்கு பாடம் எடுப்பாங்க, எப்படி எப்படி செய்யணும், எப்படி எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. இந்த இது நீங்கள் அவையில் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைனாலும் கூட. ஸோ இந்த அவையில் நீங்கள் சுவாரஸ்யமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன துரை கருணா சார்? ஹரிஹரன், கடந்த 9:30 மணியிலிருந்து இப்போது வரையிலும் சட்டப்பேரவைக்குள் இருந்து இந்த உறுதிமொழி ஏற்பை பார்த்து விட்டு தான் வெளியிலே வந்தேன். இன்ட்ரெஸ்டிங் சார். நான் நினைச்சேன் நீங்க இல்லாத சட்டமன்றமா? 1980ஆம் ஆண்டு தான் முதலா தமிழக சட்டப்பேரவைக்கு நான் வருகிறேன் ஒரு செய்தியாளனாக. ஓகே. ஏறத்தாழ 45 ஆண்டுகளாக இந்த பேரவை நடவடிக்கைகளை பார்த்து பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகள் கொடுத்ததோடு ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன்ல பேரவை நடவடிக்கை பற்றிய விமர்சனங்களை கடந்த 38 ஆண்டுகளாக எழுதி வருகிறேன். இன்றளவும் இன்றைக்கு கூட அகில இந்திய வானொலியின் சார்பான செய்தியாளனாகத்தான் இன்றைக்கு பேரவைக்குள் போனேன். ஏராளமான புதுமுகங்கள். நீங்க 77-80 காலகட்டத்துல நீங்க குறிப்பிட்ட மாதிரி புரட்சியர் எம்ஜிஆர் அவர்கள் பல புதிய முகங்களை சாதாரணமானவர்கள் எல்லாம் பேரவைக்கு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 80-84 காலகட்டங்களிலுமே இருந்தது. பல்வேறு காலகட்டங்களில் பல புதியவர்கள் வருவார்கள். இன்றைய பேரவையை பார்த்த உடனே புதுமுகங்கள் ஏராளமாக தாவேகா சார்பில் நீங்க குறிப்பிட்டது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள், ஜே.சி. பிரபாகர் அவர்கள் இருந்தாங்க. 1-2 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த 1-2 உறுப்பினர்களும் புதிய அந்த ரஞ்சித் குமார், நாராயணன் போன்றவர்களையும் கூட பார்க்க முடிந்தது. அகர வரிசைப்படி முதலமைச்சர், அமைச்சர்கள் பதவியேற்புலாம் நீங்க எல்லாருமே நம்ம பார்த்திருப்பாங்க நேயர்கள். அதை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், எதிர்கட்சி தலைவராக திரு உதயநிதி அவர்கள் இவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அகர வரிசைப்படி முன்னாள் அமைச்சர்கள் என்று ஏராளமான ஒரு 60-70 முன்னாள் அமைச்சர்கள் இருந்து அவங்களும் பதவியேற்றுட்டு இப்போ அகர வரிசைப்படி மற்ற உறுப்பினர்களும் பதவியேற்கிறார்கள். இந்த பேரவையில் புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் தான். ஏன்னா இந்த அவைக்குள் வருவதற்கே அவங்களுக்கு மிகுந்த சிரமம் ஆயிடுச்சு. யாருக்குமே தெரியாது இவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்னு. சில புதிய உறுப்பினர்கள் உதவியாளர்களிடம், குடும்பத்தினரிடம் அவங்க சான்றிதழை கொடுத்துட்டு அவங்க மட்டும் உள்ள போயிட்டாங்க. கேலரியில அனுமதி உண்டு இல்ல? ஆமா, கேலரியிலுமே உட்கார்ந்து இருக்காங்க. இந்த சட்டப்பேரவை உறுப்பினருடைய உறவினர்கள் என்று வருபவர்களுக்கு அவங்க வழக்கமான பாஸ் கொடுத்து பார்வையாளர்கள் மாடத்துல அவங்க அமர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக சௌமியாவின் தந்தையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான முன்னாள் தலைவருமான கிருஷ்ணசாமி உள்ளிட்ட சில முக்கிய டாக்டர் அன்புமணி இருக்கிறாரா? டாக்டர் அன்புமணி இருக்கிறாரா? இல்ல, அவரை பார்க்கல, பார்வையாளர் நடத்துல பார்க்க. ஓகே. டாக்டர் முனைவர் சௌமியா அன்புமணி முதன்முறையா பொறுப்பேற்கிறாங்க எம்எல்ஏவா. உடைய தந்தையார் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க கவனிச்சீங்களா? இன்னொரு சுவாரஸ்யத்தை கவனிச்சீங்களா? வழக்கம் போல திரு செங்கோட்டையன் செல்வி ஜெயலலிதா படத்தை தான், புகைப்படத்தை தான் பாக்கெட்ல வச்சிருக்கிறாரு. ஆனா ஓபிஎஸ் இந்த முறை ஸ்டாலின் படத்தை வச்சிருக்கிறாரு. வழக்கமா பொறுப்பேற்காத மாதிரி, வழக்கமா கடவுள் அறிய பொறுப்பேற்கிறவர் இன்னைக்கு உளமாற பொறுப்பேற்றார். ஆனா அதை உதயநிதி தொடங்கி வச்சாரு உளமாற என்று. திமுக பாரம்பரியப்படி, திமுக அவருடைய மரபுப்படி உளமாற என்று உறுதி. ஆனா செங்கோட்டையன் அம்மா படத்தை இன்னும் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் திரு விஜய் வந்த போதும் கூட திரு விஜய் அவர் அட்வைஸ் பண்ணாருன்னு சொல்வாரு. அம்மா படம் வைத்துக் கொண்டுதான் அப்ப பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆமா, அது உண்மைதான். அம்மாவுடைய தீவிர ஆதரவாளர் ஒருவர் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விஜய் கருதி இருப்பார். அது அவர் தனி உரிமை மாதிரி கடந்து போயிருக்கலாம். ஓபிஎஸ் பாக்கெட்ல ஸ்டாலின் படம் தான் பளிச்செடு கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் படம் தான். இப்படி சுவாரஸ்யங்கள், வேற என்ன சுவாரஸ்யங்கள் பாக்குறீங்க? இருக்கிற இடத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில அவர் அதை நிச்சயமா வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வேற என்ன சுவாரஸ்யங்கள் பாக்குறீங்க? மத்த அவையில பார்க்காத சுவாரஸ்யங்கள். முன்வரிசையில 2 பெண் உறுப்பினர்கள், ஒன்று
திருமதி சௌமியா அன்புமணி, இன்று வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த். அவங்களுக்கு முதல் சட்டமன்ற அனுபவம் இல்லையா? நான் கேள்விப்படுறேன், பார்த்தேன், காட்சியில பார்த்தேன். அவைய கும்பிட்டு வாசல்ல வளாகத்தை கும்பிட்டு உள்ள வந்தாங்க, நமஸ்காரம் செஞ்சு உள்ள வந்தாங்கன்னு பார்த்தேன். அந்த முதலாக விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைக்கு வந்த திரு விஜயகாந்த் அவர்களும் அந்த முன் வரிசையில கடைசி இருக்கையில தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஓகே. அதே இடத்துல பிரேமலதா விஜயகாந்த், அதாவது அவையினுடைய அந்த அவையினுடைய தொடக்கத்தில் இருந்தது, அது கொஞ்சம் மாற்றி எதிரணியில் இருந்தவருக்கு ஆளுங்கட்சி வரிசையும் ஆளுங்கட்சி இருந்தவருக்கு எதிரணி வரிசையும் என்று மாற்றுகிற பொழுது முதலாவதாக இந்த பேரவையினுடைய தலைவருடைய வலப்புற இருக்கையில அவங்க இருந்தாங்க. இப்போது பட் இந்த சீட்டிங் ஆர்டர் 2000ல மாற்றப்பட்டது இல்லையா? ஐ மீன் 2000 ஆமா. அதாவது நீங்க 1989 ஒரு ரசபாசமான நிலை நடந்ததுல, அதாவது 3 அடி இடைவெளியில தான் எதிர்கட்சி தலைவர் திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சரும் இருந்தாங்க. 3 அடி இடைவெளியில அப்ப தாக்குதல் பலமாக ஒருத்தர் பண்ணிட்டாங்க. அப்பவே இதை மாற்ற வேண்டும் என்கிற அந்த இடைவெளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இடைவெளி, ஒரு கபடி கிரவுண்ட் மாதிரி ஒரு 10 அடி இடைவெளி விட்டு, ஏன்னா அன்றைக்கு ஆவேசப்பட்டு வந்த நம்ம பேர் என்ன தாமரைக்கனி வந்து வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய மூக்குல குத்தி மூக்க உடைச்சிட்டாரு. என்னெல்லாமோ பார்த்திருக்கல இந்த அவன். 2017 பெரிய கலவரங்களை பார்த்தது, 89ல பார்த்தது மிகப்பெரிய கலவரம். தலைவர் எம்ஜிஆர் மறைந்த உடனே ஒரு மிகப்பெரிய கலவரம். 87 ஜெயலலிதா மறைந்த பிறகு கூட எம்எல்ஏக்கள் ரங்கநாதெல்லாம் ஸ்பீக்கர் சேர்ல போய் உட்கார்ந்து பார்த்தோம். திரு ஸ்டாலின் அவர்களுடைய பாக்கெட் கிழிந்ததை அவர் வெளியே சொன்னாரு. இதெல்லாம் பார்த்தோம். நிறைய சம்பவங்கள் 1989 மார்ச் நடைபெற்ற சம்பவம், இப்படி பல்வேறு சம்பவங்கள். நடுவுல நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ ஒரு கேப் இருக்குல்ல ட்ரெஷரிக்கும் அப்போசிஷனுக்கும், அந்த கேப் கூட ரொம்ப சமீபத்துல விஸ்தாரம் செஞ்சிருக்காங்கல்ல. முன்னாடி ட்ரெஷரியும் அப்போசிஷனும் நடுவுல கேப் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த டேபிள் எதிர வெறும் 3, அதாவது அந்த அரசர் காலத்து நீல டேபிள், ஒரு 3 அடி டேபிள் தான் இடைவெளி இருக்கும். ஐசி சார். ரெண்டு பேரும் நேர் எந்திரிச்சு நின்னா 2 பேரும் பக்கத்துல கை குளிக்கலாம். அதே தினம் வந்து ஒரே மைக் இருக்கும். முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் ஒரு ஸ்டாண்ட்ல 2 மைக் இருக்கும். ஒரு மைக்கு சிஎம்க்கு இருக்கும், ஒரு மைக்கு எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கும். ஒரே ஸ்டாண்ட்ல 2 மைக்கு. நீங்க சபை கூடி முடிகிற வரைக்கும் அந்த 2 மைக்கும் ஆன்ல இருக்கும். பேரவைத் தலைவர் எந்திரிச்சு உத்தரவே போட தேவையில்லை. ஆனா இன்றைக்கு ஒரே பிரான்ச்ல இருந்து 2 மைக் விரியும். எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் 2மே ஆன்ல இருக்குமா? ஆமா. 2 மைக்கு எழுந்து அவங்க எப்ப பேசினாலும் அது பேசிக்கலாம். பட் இப்ப அந்த நடைமுறை மாறி இருக்குல்ல. இப்போ அந்த நடைமுறை மாறிடுச்சு. பேரவைத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் உடனே டக்குனு முதலமைச்சர் மைக் ஆன் ஆகும். இப்போ சிஎம் வந்து 2 சீட்டர்ல தான் உட்கார்றாரு. இப்ப தனித்தனியா பாக்குறோம். இப்போ ஒரே சீட்டரா தான் இருக்கும். இப்போ வந்து சிஎம் 2 சீட்டர்ல உட்கார்ந்து அப்புறம் அடுத்த அமைச்சர்கள்லாம் ஒரு நாற்காலி வரிசையில அமர்ந்திருக்காங்க. ஜெயலலிதா காலத்திலேயே அந்த 2 சீட்டர்ஸ் சிஎம்க்குன்னு தனியா ஒதுக்கிட்டாங்க. அதுக்கு திறந்து ஸ்டாலின் அவர்களும் இருந்தாரு. ஓகே. அதே இருக்கையில தான் இப்ப மாண்புமிகு ஜோசப் ஸ்டாலின் அவர்களும். ஜோசப் ஸ்டாலின் இல்ல, ஜோசப் விஜய். ஆனா நாடாளுமன்றத்துல பார்க்கும்போது 2 சீட்டர்ல முதலமைச்சரும் அதுக்கு அடுத்த அவை முன்னவரும் சேர்ந்து உட்காரத்தை பார்க்கின்றோம். நாட்டுல தேசிய அளவுல கூட பிரதமரும் அவை முன்னவரும் 2 சீட்டர்ல ஒன்னா உட்கார்றாங்க. செல்வ ஜெயலலிதா பெண் அவங்க வந்து அடுத்தடுத்து ஒரு ஆண் உறுப்பினர் கூட சின்ன கேப்ல உருவாக கூடாதுங்கிறதுனால உருவான மரபு. செல்வி ஜெயலலிதா பிறகு ஸ்டாலின் அப்படின்னு தொடரக்கூடிய மரபை பார்க்கிறோம். ஸ்டாலினும் 2 சீட்டர்ல அவர் மட்டுமே அமர்ந்தார். இப்ப திரு விஜய் அவர்களும் அதே மரபை கடைபிடிக்கிறார். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா தான் வருவாங்க. பெரிய கேப் இருக்கு. அதே மாதிரி எதிர்கட்சி வரிசையிலும் 2 சீட்டர் இருக்கு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதியும் துணைத் தலைவர் அவரு KN நேரு 2 பேருமே அந்த 2 சீட்டர்ஸ்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. துணைத் தலைவர்கள் கொரோனா என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திமுக சார்பில் முன்வரிசையில் இருக்காங்க. ஒரு 3வது, ஆமா 2வது 3வது வரிசையில தான் முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, OPS எல்லாம் இருந்திருக்காங்க. என்னன்னா இப்ப பேரவைத் தலைவர் நாளை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பேரவைத் தலைவர் வந்து இருக்கையை ஒதுக்கீடு செய்வார்.
சோ இப்ப வரைக்கும் அதன் அமைச்சர்களுக்கு பிறகுதான் மட்டும்தான் அவங்க இப்ப- புரோட்டோகால் படி அவை வரிசை ஒதுக்கப்பட்டிருக்கு, மத்தவங்க எல்லாம் ஜம்முல தான் உட்கார்ந்திருக்காங்க. ஆமா ஆமா, முன்வரிசை. மற்ற உறுப்பினர்கள்லாம் கலந்து உட்கார்ந்திருக்காங்க. கரெக்ட். ஆமா ஆமா. பேரவைத் தலைவர் வந்து இந்த இருக்கை ஒதுக்கீடு பிரதான எதிர்க்கட்சிக்கு எடுத்து மூன்றாவது எதிர்க்கட்சி ஆளும் வரிசையில இந்த பேரவைத் தலைவருக்கு வலப்புற இருக்கைகள் முழுமை அடைஞ்சிருச்சுன்னா இடப்புறத்துலயும் அந்த லாஸ்ட்ல ஒரு 2 ரோ இருக்கும். மொத்தம் 6 வரிசைகள் இருக்கிறது. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. இந்த 3 வரிசைகள் பேரவைத் தலைவருக்கு வலப்புறம் அந்த 3 வரிசைகளையும் முழுமையா இந்த ஆளுங்கட்சி பேரவைத் தலைவர் உறுப்பினர்கள். அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாற்காலிக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கு. பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல மகாராணி ஆமா ஆமா ஆமா. பிரிட்டிஷ் மகாராணி 1920களில் வழங்கியதாக பதிவு இருக்கிறது. சோ அது இன்னமும் தொடர்றாங்க. பட் இந்த அவையில சபை நடக்காத தருணங்களும் உண்டு. இன்னைக்கு பல்நோக்கு மருத்துவமனையா இருக்கக்கூடிய வளாகத்துல கலைஞர் ஆட்சியில அவை நடந்திருக்கிறது. கலைவாணர் அரங்கத்துல நம்ம நடந்திருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக கோவிட் காலத்துல இங்க பெரிய சமூக இடைவெளியை விட முடியாது அப்படின்னு போன சட்டமன்றத்துல 16வது சட்டமன்றம் இந்த அரங்கத்துல நடக்காம, இந்த ஹிஸ்டாரிக் லெஜிஸ்லேட்டிவ் ஹவுஸ்ல நடக்காம நடந்த தருணங்கள் உண்டு. மദ്രാஸ் யூனிவர்சிட்டியில இது ஒரு சீட் ஆஃப் லெஜிஸ்லேச்சரா இருந்த காலம் உண்டு. அதாவது கடந்த ஒரு 40-50 ஆண்டு காலமாகவே இந்த பேரவை வளாகம், இன்றைய கோட்டை சென்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகம் இடையூறா இருக்கு. ஒரு முறை 70ஸ்ல முதலமைச்சர் கருணாநிதி சபையிலே சொன்னாரு, இந்த கோட்டை வளாகத்திலே ஒரு புல்லை வெட்ட வேண்டும் என்றாலும் மத்திய அரசிடம் அனுமதி கேட்க வேண்டியது ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்குல்ல, தொல்பொருள் ஆய்வுத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. எனவேதான் வேணும்னு பல முயற்சிகள் அவர் காலத்திலும் இருந்தது. பின்னர் இப்போ தமிழ்நாடு அரசு வாடகைக்கு தான் இந்த கட்டிடத்துல இருக்கு இல்லையா? இதோடைய கண்ட்ரோல் ஓனர் வந்து தமிழ்நாடு அரசு இல்ல. ஆமா ஆமா, இல்ல மத்திய அரசினுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு பகுதி ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கூட இருக்கு. கரெக்ட். ஆமா ஆமா ஆமா, ராணுவ பயிற்சி மைதானத்துல தான் நம்ம போய் காந்தி படம், நேரு படம் படங்கள்லாம் பட் பாரம்பரியமான சர்ச் இருக்கு. அது பிரிட்டிஷ் காலத்துல இருந்த பாரம்பரிய சர்ச் ஒண்ணு இருக்காங்க இல்லையா? ஆமா 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 ஆமா, உண்மை உண்மை உண்மை. ஓகே. இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை மிகப்பெரிய வரலாற்று ஆமா சின்னமாகத்தான் இன்னும் இருக்குது. அந்த வளாகத்துல மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்று அவருடைய அமைச்சரவை சகாக்களாகவும் பொறுப்பேற்று இந்த ராம்பட் கூட ரொம்ப பழசு இல்லை. இப்ப முதலமைச்சர் கொடியேற்றக்கூடிய அந்த ராம்பட் கோட்டை கொத்தளமும் கூட இந்தியாவிலே ரொம்ப பழமையான கோட்டை கொத்தளம் சொல்லுவாங்க. ஆமாமா, அது பிரிட்டிஷ் காலத்துல நிறுவப்பட்ட கொத்தளம், அந்த கோட்டை கொத்தளம் என்பது. அப்ப வந்து ஒரு மிகப்பெரிய தேக்கு மரத்திலான ஒரு மிகப்பெரிய கொடி இருந்தது. ஓகே. அது நாளடைவுல சிதிலம் அடைஞ்சதுனால அந்த கொடி மரமே இப்ப மாற்றி புதிதாக ஒரு வானளாவிய இப்ப மெட்டல்ல வச்சிருக்காங்க, வெள்ளை கலர்ல பார்த்தோம். ஆமா ஆமா ஆமா, முன்ன வந்து அது பழம் தேக்கு மரத்துல. இப்படி பாரம்பரியம் கொண்ட இந்த அவையில ஒரு புது நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. உங்களோட கூட தொடர்ந்து நம்ம டீகோட் பண்ணுவோம்.